சனிக்கிழமை அப்படின்னு அந்த நாளை ஒரு காரணத்திற்காக முடிவு பண்றாரு அந்த பையன். ஸோ அம்மாவோட பேச்சை கேட்டு அம்மா கொடுத்த சத்தியத்துக்காக வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கூப்பிடுவோம். அது சனிக்கிழமைன்னு ஒரு முக்கியமான காரணத்துக்காக முடிவு பண்றாரு. ஸோ இந்த கதையில ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சூர்யா மாணிக்கம், சாட்டர்டே மட்டும் அவன் பாஷா. இதுதான். Also no problem with that, but I think in our childhood we used to have those films which are relatable. You know, it feels like he's one of us and the family film. And Vivek Athreya is a guy with not Tamil sensibilities or Telugu sensibilities or anything, with nice cinema sensibilities, with so much passion for cinema. And I think his language of cinema is universal, and I think it will reach all of you like it's your own, and I'm very, very confident about that. And yes, talking about it, I'll start with Surya sir. I know how much love you have given me all these years, but I also know in Tamil here on this August 29, I am the second hero and he is the hero on August 29. And this is, the title is Surya's Saturday, that is because character's name is Surya, but I really believe this film is Surya's Saturday. Why? Because you'll understand when you watch the film, the kind of energy Surya sir brings to the screen is unbelievable. The moment I saw, I knew. இப்போ இதை தொடர்ந்து அடுத்ததா நான் கூப்பிட போறவங்க, நீங்க நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து அழகா நிறைய செய்யணும். Oh my God, எனக்கு மட்டும்தான் கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சா இல்லை எல்லாருக்கும் வந்துதான்னு தெரியல. இங்கேருந்து பார்க்கும்போது வந்து நாங்கள் பார்த்ததில்ல, தெலுங்குல எப்படின்னு தெரியல, பட் தமிழில் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஃபார் அஸ். அண்ட் இப்போ அடுத்ததாக நம்ம எல்லாரும் அவைட் பண்ணுற த மோஸ்ட் அவைட்டிங் ஜோன் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் இவரை பற்றி சொல்லணும்னா, நானி நடிக்கும் போதே நிறைய பெண்களுக்கு இவர் மேலே ஒரு பெரிய ஒரு க்ரஷ் இருந்தது. அண்ட் நிறைய படங்கள் இவர் தமிழில் நடிப்பார் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் தெலுங்குல இவர் ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. தெலுங்குல ராம்காம் பண்ணாலும் சரி, எமோஷனல் பண்ணாலும் சரி, பீரியாடிக் பண்ணாலும் சரி, ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணாலும் சரி, எந்த படங்கள் எந்த ஜான்ரா இவர் எடுத்து பண்ணாலும் தெலுங்கு மக்கள் இவர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இவர் எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி அங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இங்க தமிழ்ல ஒரு சில படங்கள் பண்ணாலும் நானி சாருக்கு ஐ திங்க் யூ ஹேவ் அ ஹியூஜ் ஃபேன் பேஸ் ஹியர். நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இங்க. அதுக்கு காரணம் நீங்க சூஸ் பண்ற இந்த ஜானர், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் தான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ நாங்களும் பெருமையா சொல்லலாம், நீங்க எங்க வீட்டு பிள்ளையும் தான் அப்படின்னு சொல்லி, யூ ஆர் நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்லி ஒரு பலத்த கைத்தரோட உங்களை வெல்கம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி we have a special AV which is dedicated to you right now, so I would request you to please watch it. ரொம்ப புடிச்சு வர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. ஏன்னா என்டையர் டீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விவேக் ஆத்ரேயா இஸ் a phenomenal director. I think he's so clear in whatever he instructs us. எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வேணுமோ அப்படி கேட்டு வாங்கிப்பாரு. நான் இன்னொன்று தேங்க்யூ மேம். என்னோட அம்மா மாதிரியே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போனாங்க. So yeah, first of all, Vivek sir, I think all credit goes to him because he's the one behind this entire project. And then of course Nani sir. Nani sir, yes. Nani is a gem of a person. I cannot begin to explain how much I had fun working with him, and we had a lot of conversations. ரொம்ப ஜெனுவனான ஒரு பர்சன். அண்ட் எனக்கு ஆக்சுவலி தெரியாது அவர் வந்து டிரெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு, டிரெக்ட் பண்றது தான் வந்தாருன்னு எனக்கு தெரியல. So many inputs or small things that we had conversations about. I will really cherish it for the rest of my life. Priyanka, this is the second time I'm acting with you. Even it's a small portion. Small portion, but I hope we have a bigger portion in future. It's just like I said, nobody has his performance is so intense and everything that
So I unfortunately didn't have any scene with you this time except for your blessing, like I mentioned. Our blessing more than a but I hope this movie reaches to everybody and Hyderabad மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் அது வந்து மக்களை ரீச் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிட்டேன். Thank you very much. That's all I have to say. Thank you Aditi, thank you so much. And yes, இந்த படத்தோட ஒரு பாடல் நம்ம கேட்டோம். It was கரம் கரம், ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டடான ஒரு பாடலா நம்ம கேட்டோம். அடுத்ததா வந்து இன்னும் கொஞ்சம் கூலா